class 12th standard, subject chemistry, unit 4th unit, lesson transition and inner transition element. இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்குறது positions of d block elements in the periodic table. ஸோ periodic table d block element உடைய பொசிஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இதை நம்ம 11th படிச்சிருக்கோம், அதனுடைய கண்டினியூ தான் இது. We have already learned the periodic classification of element in the 11th standard. The transition metal occupy from group 3rd to 12 group வரைக்கும் இருக்குது இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். பொதுவாக மொத்தம் 18 குரூப் சொல்லுவோம். இந்த 18 குரூப்பில் 1 to S பிளாக் எலமெண்ட், அடுத்து 13 to 18 வரைக்கும் இருக்குது P பிளாக் எலமெண்ட். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து 3rd குரூப்பில் இருந்து 12 குரூப் வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம டி பிளாக் எலமெண்ட் சொல்லுவோம். இதே மிடில் வச்சுருக்காங்கன்னா பொதுவாக எஸ் பிளாக் எலமெண்ட் மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் சொல்லுவோம். பி பிளாக் எலமெண்ட் பார்த்திங்கன்னா லெஸ் ரியாக்டிவ் ஆர் நான் மெட்டல்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் எஸ் பிளாக் எலமெண்ட்டுக்கும் மிடில் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்டோட லெஸ் ரியாக்டிவிட்டியும் அதே நேரத்தில் பி பிளாக் எலமெண்ட்டை விட மோர் ரியாக்டிவிட்டியும் டி பிளாக் எலமெண்ட் பெற்றிருக்கிறதுனால அதை மிடில் பொசிஷனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய கண்டினியூ பார்க்குறோம். அதன்படி பாருங்கள், டி பிளாக் எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் 3D சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. ஏன்னா 3rd ஆர்பிட்டல் தான் டி உருவாகுது. ஆனால் அதை ஒரு ஸ்டெப்ஸ் கீழே 4th பீரியடில் நம்ம என்ன பண்ணுறாங்க செட் பண்ணியிருக்காங்க. இந்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கேண்டியம் டு ஜிங்க் 10 எலமெண்ட்ஸ். நம்ம முன்னே சொன்ன மாதிரி டி பிளாக் எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் 5 லூப்ஸு. 5 லூப்ஸில் ஒவ்வொரு லூப்ஸ்லேயும் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகுறதுனால 2 எலமெண்ட் அடிஷன் ஆகும். தேர்ஃபோர் 5 லூப்ஸுக்கு 10 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகுது. அடுத்து 4D சீரீஸில் 5th பீரியடில் இடம்பெற்றிருக்கோம். எட்ரியம் டு கேட்மியம் இருக்கும் 10 எலமெண்ட்ஸ். அதே போல் 5D சீரீஸில் 6th பீரியடில் லேந்தனம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்மினியம் டு மெர்க்குரி. ஸோ இடையில் எஃப் பிளாக் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் 6th and 7th குரூப்பில். ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து as we know that group 12 element zinc, cadmium and mercury do not have partially filled d orbitals either in their element state or the normal oxidation state. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில் ஆகிறதுனால நம்ம டி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி போன்ற மெட்டல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா D10. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் பெற்றிருக்கும் அல்லது do not have partially filled. ஸோ எம்டி ஆர்பிட்டால் இருக்காது. ஆனாலும் இவை நார்மல் ஆக்சிஜன் ஸ்டேட்டை பெற்றிருக்கிறதுனால இது டி பிளாக் எலிமெண்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. அடுத்து they are treated transition element because their properties are an extension of the properties of the respective transition element. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸில் பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு இந்த transition element. As per the IUPAC definition, 7th period elements starting from actinium, rutherfordium to copernicium also belong to transition metals. ஸோ இதில் நம்ம ஆக்டினியம் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட். இது இன்னர் டிரான்சிஷன். ஸோ ஆக்டினியம் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணுறது ரூதர்ஃபோர்டியம் அண்டு கோப்பரன்சியம். இதுதான் வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் 7th பீரியடில். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஆல் ஆஃப் தம் த ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸப்ட் ஆக்டினியம் தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆல் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆர் சிந்தட்டிக்கலி ப்ரிப்பேர்டு அண்டு ஹவ் வெரி லோ ஆஃப் லைஃப் பீரியட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் தயாரிக்கிறதுனால இதனுடைய வாழ்நாள் குறைவாக தான் இருக்கும், சீக்கிரம் டீகம்போஸ் ஆகிடும். அடுத்து பார்க்குறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம். we have already learned in 11th standard. ஸோ 11th standard நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸோ பார்த்தோம். அது 2 ரூல் தான் மெயின் பண்ணுது. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி எலமெண்ட் யூஸிங் ஆஃப் பிரின்சிபல் அண்டு ஊன்ஸ் பிரின்சிபல். ஸோ ஆஃப் பிரின்சிபலும் ஊன்ஸ் பிரின்சிபலும் பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுவும். ஆஃப் பிரின்சிபல் என்ன சொல்லணும்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஊன்ஸ் ரூல் படி எலக்ட்ரான் ஃபில் ஆகும்போது, அதாவது 2 or more லூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அந்த லூப்ஸில் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் ஆகி ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், பேர் எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ரூலை பயன்படுத்தி தான் அக்கார்டிங் டு த ஆஃப் பிரின்சிபல் அண்ட் த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஃபில்
4s ஆர்பிட்டால் 4s ஆர்பிட்டால் தான் எலக்ட்ரான் எனர்ஜி ஹையர்ன்றதுனால அங்கே ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் 3d ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. therefore the filling 3d start from scandium its electronic configuration. ஸோ ஆர்கானை பேஸ் பண்ணி அதாவது ஆர்கான் 18 அதனுடைய அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அடுத்து 20க்கு 4s2 கொடுத்து 3dக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3dன்றது டி பிளாக் எலிமெண்ட் சார்ந்தது. ஆனாலும் 4s ஆர்பிட்டால் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3d நிரம்பும். ஏன்னா ஹையர் எனர்ஜி டி ஆர்பிட்டால், அதை விட குறைவான எனர்ஜி 4s குறைவானது நிரம்புறப்போ தான் ஹையர் எனர்ஜியில் நிரம்பும். இது நம்ம ஆஃப் ஆர் ரூல் சொல்கிறது. அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சக்சஸிவ் எலமெண்ட் ஆர் progressively filled in 3d orbital and the filling 3d orbital is complete in zinc. So zinc last element fill ஆகுது d10 whose electronic configuration, so இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3d10. அதே ஆர்கான்லேருந்து 18 4s2 20 and 3d10 போது 30 வரும். There are two exceptions in the above mentioned progressive filling of 3d orbitals. If there is change of occurring off filled or full filled 3d orbital cell, it is given periodicity as the stable configuration. For example chromium and copper. இதற்கு நம்ம சொன்ன மாதிரி குரோமியத்தும் காப்பர் நம்ம எக்ஸப்டேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறு, ரியாலிட்டி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறுன்னு பார்த்தோம். பொதுவாக குரோமியத்துக்கு 24ம் காப்பருக்கு 29ம் அட்டாமிக் நம்பர். அதுபடி 24 போது ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா 3d4 4s2. ஏன்னா 4s2 நிரம்பினதுக்கப்புறம் சொல்லுவோம். ஆக்சுவலாக 3d4ன்றது ஒரு இன்கம்ப்ளீட் ஒரு எலக்ட்ரான் அடிஷன் ஆகும்போது ஆஃப் ஃபில்டாக மாறுது. ஸோ அதை தான் இயற்கையிலே விரும்புது. அதனால் 4sலிருந்து ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி டி ஆர்பிட்டாலுக்கு நிரம்பி டி ஆர்பிட்டால் ஆஃப் ஃபில்டு மாறுதோம். அதே போல் இந்த 3d9 காப்பருக்கு ஒரு எலக்ட்ரான் எஸ்லேருந்து டி ஆர்பிட்டாலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு 3d10 உருவாகுது. இதுதான் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்காக இயற்கையிலே அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் 11th படிச்சிருக்கோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. தி எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் filled and full filled orbitals as already explained in 11th standard is due to the symmetrical distribution of electron and exchange energy. ஸோ இதை நம்ம 11th படிச்சிட்டோம். அடுத்து நோட் த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி, அதை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டியூ டு த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி ஆல்சோ பி visualized as follows. When the d orbitals are considered together, they will constitute a sphere. Sphere means spherical shape. So that half filled and full filled configuration leads the complete symmetrical distribution of electron density. பொதுவாக எலக்ட்ரான்ன்றது தனி ஒரு பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் எலக்ட்ரான் ஒரு க்ளவுடாக கன்சிடர் பண்ணினா, ஸோ எலக்ட்ரான் அந்த ஃபில் ஆகிற இடத்துல ஒரு ஸ்பியர் வேல்யூவை கொடுக்குது. அதாவது வடிவத்தில் உருவாயிருக்கு, ஒரு கோள வடிவத்தில். அதனால் எப்போலாம் ஹாஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு உருவாகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயர் ஷேப்பில் உருவாகும். அதனால் ஸ்டெபிலிட்டி அதிகம், டென்சிட்டியும் அதே நேரத்தில் சேமாக இருக்கும். ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எலக்ட்ரான் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூட் சேம் டிஸ்டன்ஸில் உருவாகுது. அதனால் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்ட் an unsymmetrical distribution of electron density in the case of partially filled electron configuration will result in building up of potential difference. So அதனால் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இல்லாமல் டிஃபரன்ஷியல் அமையுது பொட்டன்ஷியல். அதனால் அது ஸ்டெபிலிட்டி குறைவாக இருக்கும். இதுவே சமமாக ஆஃப் ஃபீல்டாக இருந்தால், முழுமையாக இருந்தால் ஆஃப் ஃபீல்டு அந்த ஃபுல் ஃபீல்டுக்கு மட்டும் இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் ஆகாமல் ஸ்பேர் சமமாக இருக்கும். To decrease this and achieve tension free state with lower energy as a symmetrical distribution preferred. So symmetrically distribution is ஸ்பியரில் உருவாகிறதுனால அது ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஆஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு மட்டும் நமக்கு ஸ்டெபிலிட்டி அதிகன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. see you next class.